ஹலோ செல்ல குட்டி பிள்ளைகளா, இந்த வருஷத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை. நாளைக்கு ஹாப்பி நியூ இயர், புது வருஷம். இந்த வருஷத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம ஆன்லைனில் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக நம்ம சண்டே ஸ்கூல் படிக்க வந்திருக்கோம். படிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுவோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களை ஆஸ்வதித்து வழிநடத்தின தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக நீதாமே உமது கிருபையிலே நாங்கள் தொடர்ந்து வாழ வளர உமது ஆஸ்வாதத்தை பெற எங்களுக்கு உதவி செய்யும். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமீன். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நமக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் இல்லையா? 2023 உடைய கடைசி நாள். 2023 வருஷம் நம்மள இருக்கிறது கடைசி நாள். இந்த வருஷம் நம்ம இப்போதான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் இந்த வருடம் அப்படியே ஓடி போயிடுச்சு இல்லையா? கடைசி நாளில் ஏசப்பா இன்னைக்கு நம்மளை கொண்டு வந்து நிற்க வச்சுருக்காங்க. அதுவும் அது ஒரு ஓய்வு நாள், ஒரு சண்டே நம்மளை ஏசப்பா கொண்டு வந்து நம்மளை நிற்க வச்சுருக்காங்க. நம்ம ஏசப்பாக்கு நம்ம நன்றி செலுத்த போகிறோம். இந்த வருடங்கள் ஆரம்பித்ததுலேருந்து நம்ம கூட இருந்தவங்க இப்போ நம்ம கூட நிறைய பேர் இல்லை. ஏசப்பா நம்மளை இன்னைக்கும் சுகம் பலன் ஜீவன் கொடுத்து நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு சித்தம் இருக்குது. இந்த வருடம் முழுவதும் நம்ம எவ்வளோ ஆபத்துல இருந்து ஏசப்பா பாதுகாத்துருக்குறாங்க. நம்மளுடைய அப்பா அம்மா, நம்மளுடைய தாத்தா பாட்டி, அவங்களுக்கு எவ்வளோ எது பிரச்சனைகள் இருந்தாலும் ஏசப்பா அதை அழகாக நமக்கு தீர்த்து கொடுத்துருக்குறாங்க. சுமூகமான ஒரு நாளை நமக்கு மாற்றி கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஏசப்பாக்கு நம்ம நன்றி செலுத்த போகிறோம். ஸோ உன்னுடைய சின்ன கை, உன்னுடைய சின்ன கண், நீங்கள் ஏசப்பாவை கை கூப்பி கண்ணை மூடி ஏசப்பாக்கு நம்ம நன்றி செலுத்த போறோம். சரியா? உன் வாயை திறந்து நீ சொல்ல போற. அக்கா ஜோம் பண்றது இருக்கட்டும், நீ சொல்ல போற. ஓகே? அக்கா சொல்ல திரும்பி சொல்லு. ஏசப்பா, இந்த வருஷம் ஃபுல்லா எங்களை பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஜீசஸ். எங்களுக்கு உடம்பு சரியில்லாத போதும் எங்களை பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க. எங்கள் மம்மி டாடி, என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க. தேங்க்யூ. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த பிள்ளைகளை உங்களோட கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆன்லைன் சண்டே கிளாஸில் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பத்திரமாக பாதுகாத்து பிள்ளைகளுக்கு தேவையான ஞானம், புத்தி, பலன் எல்லாவற்றையும் கொடுத்து பிள்ளைகளை நீர் பாதுகாத்தீரே சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஒரு வருடம் முழுவதும் எங்கள் பிள்ளைகளோடு இருந்து எங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா விதமான ஆலோசனைகளையும் நீர் தந்தீரே. உமக்கு கொடான கொடி நன்றிகளை நாங்கள் செலுத்துக்கிறோம். எங்கள் பிள்ளைகளோடு வழி நடத்தும். ஏசின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, இந்த வருஷத்துடைய கடைசி ஆக்ஷன் சாங் நம்ம பாட போறோம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி? ஓ எஸ். ஓகே, சரி, எல்லாம் போய் அழகா ஆக்ஷன் சாங் பண்ணிடுவாங்க. என்ன குட்டீஸ், பாட்டு நல்லா இருந்துச்சா? என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பராக இருந்துச்சா? ஓகே, எல்லாம் உட்காந்துக்கோ. இப்போ நம்ம மெமரி வர்ஸ் படிக்கிற டைமுக்கு வந்தாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எந்த ஏற்பாடு, எந்த டெஸ்ட்மெண்ட். ஓகே, இது கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் புது புக்கு நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகே, எண்ணாகமம்
எண்ணாகமம். நம்பர்ஸ். நம்பர்ஸ் இங்கிலீஷில் அந்த புக்கோட பேர் நம்பர்ஸ், தமிழில் எண்ணாகமம். தேடி பாருங்க. இண்டெக்ஸ் பேஜ் தெரியலன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்கள் பைபிளில் திறந்து உங்களோட இண்டெக்ஸ் பேஜ் போங்க, இண்டெக்ஸ் பேஜில் தேடி பாருங்க. கண்டுபிடிச்சிங்களா? இது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு. ஓகே, எண்ணாகமம் அப்படிங்கிறது பழைய ஏற்பாடு. 4வது புக்கு. ஓகே, 4th புக். ஃபர்ஸ்ட் புக் என்ன தெரியுமா? நம்ம வந்து புதிய ஏற்பாட்டில் வந்து நம்ம நிறையா பார்த்துருக்குறோம். பழைய ஏற்பாடு அந்த அளவுக்கு இல்லை. வருகிற வருஷத்துலேருந்து நம்ம இந்த மாதிரி நிறைய புக்ஸ் வந்து நம்ம அதுலேருந்து எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி நம்ம புதிய ஏற்பாட்டில் ஒரு 7 புக்கு தரோவாக இருக்குமோ அந்த மாதிரி நம்ம பழைய ஏற்பாட்டிலையும் கொஞ்சம் தரோ பண்ணலாம். சரியா? ஓகே, இது 4th புக். ஃபர்ஸ்ட் புக் வந்து ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம். ஓகே, இங்கிலீஷில் ஜெனிசிஸ், எக்ஸோடஸ், லெவிட்டிகஸ், நம்பர்ஸ். ஓகே, சரி. இப்போ எண்ணாகமம்ல என்ன சாப்டர்? எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நம்பர்ஸ் சாப்டர் 24 verse 17. ஓகே, பக்கம் எண் 204, தமிழ் பைபிளில் பேஜ் நம்பர் 204. நான் படிக்கிறேன். எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லோரையும் நிர்மூலமாக்கும். ஓகே, சரி. இப்போ நான் நம்மளோட மெட்டீரியல் எடுத்துக்கலாம். என் கூட சேர்ந்து நீங்க சொல்லுங்க. ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும். எண்ணாகமம் 24:17. ஓகே ஓகே, இது என்னக்கா வசனம்? இது என்னமோ ஒன்று போட்டிருக்கு, பூ ஏதோ ஒன்று போட்டிருக்கோம். என்ன இதில் சொல்ல வராங்க? ஓகே, இதுவும் இன்னைக்கும் நம்ம ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வேத பாடம். என்ன நான் சொன்னோம், கிறிஸ்மஸ் நம்ம டிசம்பர் ஃபுல்லாக நமக்கு வேத பாடம் இல்லையா? சரி, ஆனால் இந்த பேட்ச் நம்ம ஏன் போட்டிருக்கோம், இது வசனம் என்ன, இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன ஸ்டோரி சொல்கிறாங்க? இந்த வருஷத்தோடைய கடைசி ஸ்டோரி இல்லை, வேத பாடம் இல்லை, இந்த வருஷத்தோடைய கடைசி நம்ம ஒன்று கேட்க போகிறோம். என்ன ஸ்டோரி சொல்கிறாங்க நம்ம கேட்டுட்டு வரலாம். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போன வாரம் கிறிஸ்மஸ்லாம் நல்லா ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிங்களா? எல்லாம் பிரியாணிலாம் நல்லா சாப்பிட்டீங்களா? வீட்டில் கேக், ப்ளம் கேக்கு, ஸ்வீட்ஸ், பலகாரம்னு சொல்லிட்டு பயங்கரமாக வயிறு முட்டுற அளவுக்கு நிறைய சாப்பிட்ருப்பீங்கள்ல. எல்லோரும் ஹாப்பியாக கிறிஸ்மஸை என்ஜாய் பண்ணிங்க. சரி, போன வாரம் கதையை நான் சொன்னேன்ல, எல்லோரும் ஒரு வாட்டி பைபிளில் படித்து பார்த்துட்டு அப்புறமா அடுத்த நாள் கிறிஸ்மஸ்க்கு சர்ச்சுக்கெலாம் போகும்போது நல்லா தெரிஞ்சுக்கணுன்ட்டுன்னு. நீங்கள் எல்லோரும் பைபிளில் படிச்சிங்களா இல்லை வெறும் கதை மட்டும் கேட்டிங்களா? பைபிளில் படித்தா இன்னும் அந்த கதையை நல்லா அற்புதமாக இன்னும் இமேஜின் பண்ணி நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கு தான் நான் உங்களை பைபிள் ஆல்ரெடி படிக்க பார்க்க சொன்னேன். சரி, இந்த வாரம் யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்? நம்ம அந்த மேஞ்சர் சீனை பார்த்தோம், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? அதில் ஒரு குட்டி டாங்கி இங்கே ஓரத்தில் இருந்துச்சு பார்த்தீங்களா? இந்த டாங்கியும் அந்த மேஞ்சரில் அது மற்ற ஷீப்ஸு மற்ற மாதிரி எல்லாரையும் அதுவும் உக்காந்துச்சு. அதுவும் பார்த்துச்சு. ராஜாக்கள் வரதையும் பார்த்தாங்க. திடீர்னு ஷெப்பர்ட்ஸு, அந்த ஏஞ்சல்ஸு, இதெல்லாம் பார்த்து அது ரொம்ப ஆச்சரியமாக பட்டுச்சு. ஆனால் அதுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. இவ்வளோ பேரும் வந்து வணங்கிட்டு போகிற அளவுக்கு அந்த குழந்தை யார், எதுக்கு அந்த குழந்தைக்கு இவ்வளோ முக்கியம் கொடுத்துருக்காங்க? அப்போ அதுக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல. அதனால் யோசிச்சுட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் போயிட்ட பிறகு திருப்பி மேரியும் ஜோசஃபும் அவங்க ஊருக்கு போயிட்டாங்கல்ல. அப்போ இந்த டாங்கி என்ன பண்ணாங்க? டாங்கிஸ்க்கெலாம் என்ன வேலை கொடுப்பாங்க எப்போதுமே? அழுக்கு துணியெல்லாம் நல்லா துவைச்சிட்டு அது முதுகில் சுமந்துட்டு அவங்க வீடு வீடாக போயிட்டு வாங்கிட்டு திருப்பியும் அதை துவைச்சிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு திருப்பியும் அந்த டாங்கி மூலமாக போய் அந்த சட்டையெல்லாம் அவங்க வீட்டில் கொடுப்பாங்க. இதுதான் முக்கால்வாசி டாங்கியோட வேலையாக இருக்கும். இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் போனோன்னா எல்லாம் அந்த டாங்கிஸ் மேலே ஏறி உட்காந்து பயணம் பண்ணிட்டு போவாங்க. இதுதான் அவங்களுக்கு வேலை. அவங்களோட வேலையே நிறையா பாரத்தை சுமந்து போகிறது தான். அதனால் ஆஸ் யூஷுவல் இந்த டாங்கி என்ன பண்ணாங்க, வேலைக்காக அவங்க முதலாளி கூட்டிகிட்டு போகிறாங்க.
அப்போ இந்த டாங்கி என்ன பண்ணுதுன்னா அதுக்கு இன்னமும் அந்த சம்பவம் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. ராஜாக்கள் வந்தாங்க, ஷெப்பர்ட்ஸ்லாம் வந்தாங்க, அந்த குழந்தை வேறு அப்படியே ஷைன் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு, மேலேருந்து வானதூதர்கள் ஒரே லைட்டாக இருந்துச்சு, மின்னலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது யோசிச்சுக்கிட்டே போகும்போது ஒரு நாள் அவங்க முதலாளி என்ன பண்ணார்னா நிறையா அழுக்கு துணியை வச்சுருந்தார் மேலே. ஏன்னா பக்கத்தில் இருக்க நதிக்கிட்ட போய் அதை துவைக்கணும்னு. இதையே யோசிச்சுட்டே வரும்போது கிட்ட நதி வருதுன்னு கூட தெரியாமல் டபால்னு விழுந்துருச்சு. விழுந்ததில் துணி எல்லாமே என்னாச்சு, அந்த தண்ணியில் அப்படியே அடிச்சுக்கிட்டு போகுது அது பாட்டுக்கு. முதலாளி கட்டுறாரு, ஐயோ என் துணியெல்லாம், என் கஸ்டமர் துணியெல்லாம் போயிடுச்சு, நான் இப்போ என்ன பதில் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அந்த டாங்கி நல்லா ஒரு குச்சி வச்சு போட்டு டப்பு 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 டப்புன்னு அடிக்கிறாராம். டாங்கி என்ன பண்ணும், சோகமாக அதுவும் கத்துது வலி தாங்க முடியாமல். ஐயோ நான் வேற ஏதோ நினைப்பில் இப்படி பண்ணிட்டேன், நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், நான் ஏதோ யோசனையில் தப்பாக பண்ணது இப்போ முதல்ல அடிக்கிறாரேன்னு சொல்லிட்டு சோகமாயிருச்சு. அதுக்கு வலியும் தாங்க முடியல, ஏன்னா ஒரே அடி அடின்னு அடிக்கிறாரு. அப்புறம் பேன்னு கட்டிட்டு அது பாட்டுக்கு ஓடிடுச்சு அந்த இடத்துலேருந்து. பார்த்தா பின்னாடியே பார்த்துச்சு. அவர் முதலாளி இதை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவர் கோவத்தில் அந்த துணியை எப்படி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா இல்லையே, இது அழுது இதுக்கு வலியாக இருக்குது, இதுக்கு அடித்ததுனால ரத்தம்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு முதலாளி கண்டுக்கவே இல்லையா. ஒரே சோகமாக போயிடுச்சான். என்னடா இது, இவ்வளோ வருஷமாக இவருக்காக நம்ம நிறையா பாரத்தை சுமந்திருக்கோம், இவரை நம்மளை கண்டுக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு போய் அதோட இடத்துல போயிட்டு அதே மேஞ்சலில் போயிட்டு சோகமாக உட்காந்துச்சு. அப்போ அதுக்கு ஒரு ஏஞ்சல் காட்சி அளித்தாங்க. அந்த ஏஞ்சல் கேட்டுச்சான், ஏன் நீ சோகமாக இருக்க, ஏன் நீ இப்படி சோர்ந்து போய் உட்காந்துருக்க? அது கேட்டுச்சா, என்ன விளையாடுறியா, என்னை பார்த்தா இப்படி தெரியுது, என் மேலெல்லாம் ரத்தம் இருக்குது, என் முதலாளி என்னை போட்டு அடிச்சுட்டாரு, அவருக்கு எவ்வளோ விசுவாசமாக இருந்தேன், இந்நாள் வரைக்கும் அவர் கொடுத்த அத்தனை வேலை, அழுக்கு மூட்டையை போடுவார், என் மேலே தான் உட்காந்து எவ்வளோ தூரம் போயிருக்காரு, நான் டயர்டாக இருந்தாலும் அவர் என் மேலே உட்காந்தா அவரை போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்து வச்சுட்டா நானே ரெஸ்ட் எடுப்பேன். அப்படிப்பட்ட முதலாளி இன்னைக்கு ஏதோ ஒரு யோசனையில் தெரியாமல் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், என்னை போட்டு இப்படி அடிச்சிட்டாரு, அதான் நான் व्यसனத்தில் இங்கே உட்காந்தேன் அப்படின்னுச்சான். அப்போ ஏஞ்சல் சிரிச்சிட்டே செஞ்சான், என் குட்டி டாங்கி அவர் உன்னை அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு தான் நீ சோகமாக இருக்கியா? ஆமாம் ஆமாம் அப்படின்னு அது சொன்னான். அப்போ அந்த ஏஞ்சல் சொன்னான், கவலைப்படாத, நீ பாரத்தை சுமந்து தூக்கிட்டு போகிற, உன்னை என்ன பண்ணார் அவர், ஒரு சின்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாரு, உன்னை கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நீனும் சோர்வாக உட்காந்த. ஆனால் எங்கே போன, எங்கேயாவது வேறு இடத்துக்கு போயிட்டியா? இல்லை இல்லை, உன் முதலாளி இருக்கிற அதே மேஞ்சரும் அதே இடத்துக்கு தானே சேர்ந்தேன். ஏன்னா உனக்கு இன்னும் தெரியும், தப்பு பண்ணாலும் அவர் மறுபடியும் உன்கிட்ட உன்னை தான் வேலை வாங்குவார், உன் மேலே தான் அன்பாக இருப்பாருன்னு. கரெக்டா? ஆமாம், அவர் அடித்தாலும் திருப்பி என்கிட்ட தான் வருவார், எனக்கு தெரியும் அப்படின்னு டாங்கி சிரிச்சுக்கிட்டே செஞ்சான். அப்போ அந்த ஏஞ்சல் சொன்னான், இதே மாதிரி தான் நமக்காக, இந்த உலகத்தில் இருக்க மனுஷர்களுக்காக இயேசு கிறிஸ்துன்றவர் பிறந்தார். இயேசு கிறிஸ்துவா? ஆமாம், அவர் தான் பிறந்தார், மக்களோட பாவத்துக்காகவும் அவர் உயிரே கொடுத்தாரு. மக்கள் செஞ்ச பாவன்ற பெரிய மூட்டையை அவர் ஒரே ஆளாக எல்லாத்தையும் சுமந்து அவர் எல்லாரோட பாவத்துக்காகவும் அவரோட உயிரையே கொடுத்தாரு. அவரும் ஒன்று சாதாரணமாக ரொம்ப ஹாப்பியான லைஃப்லாம் வாழலையே, அவரும் அவரோட வாழ்ந்த அந்த நாட்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டார். உலகத்தில் நிறையா மனுஷங்க அவங்க திட்டுவாங்க, அவங்கள சபிப்பாங்க, அவருக்கு அடி கூட பட்டிருக்கு. ஆனாலும் அவர் என்ன செஞ்சார், அவர் நோக்கம் ஒன்று தான், மனுஷங்களோட பாவத்தை நீக்கணும், மனுஷங்களை நல்ல வழியில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் உயிரையே கொடுத்தாரு. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவ தான் நீ அன்னைக்கு மேஞ்சலில் குட்டி பாப்பாவாக பார்த்த அப்படின்னு சொன்னோம். இந்த டாங்கிக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு. அந்த குட்டி பாப்பா பற்றி தான் நான் யோசிச்சுட்டே வந்தேன். ஓஹோ, அப்போ அவர் வளர வரல இயேசுன்ற பெரிய ஆளாகி இந்த மனுஷங்க எல்லாருக்கும் அவங்க பாவத்துக்காக அவர் உயிரை கொடுக்க போகிறாரா? ஆமாம் ஆமான்னொன்னையும் இந்த டாங்கிக்கு ஒரே ஹாப்பி. ஏன்னா அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து பிறந்ததுலேருந்து நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த டாங்கிக்கு ஒரே ஹாப்பி. இப்போது தெரியுதா குட்டி பசங்களா, நம்ம எவ்வளோ வேலை செஞ்சாலும் சில நேரத்தில் ஒரு தப்பு பண்ணாலும் நமக்கு வீட்லேயும் திட்டுவோம், என்னடா இந்த சப்ஜெக்டில் மட்டும் மார்க் கம்மியாக வாங்கிட்டேன்னு. ஆனால் மற்ற சப்ஜெக்ட்லாம் சூப்பர் மார்க் வாங்கியிருப்போம். அதே மாதிரி மம்மி டேடி தாத்தா பாட்டின்னு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவோம். ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் இதை கூட செய்ய தெரியலன்னு சொல்லிட்டு திட்டு விழும்.
ஆனால் அதுக்காக நம்ம சோர்வடையக்கூடாது. ஏன்னா நமக்கு என்ன சொல்கிறாங்க, சில நேரத்தில் கண்டிக்கும் போது உன் நல்லதுக்கு தான் கண்டிக்கிறாங்க. நீ அதை தவிர திரும்பி செய்யக்கூடாது, அந்த பாவத்தை நீ திரும்பி செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்க கண்டிக்கிறாங்க. சரியா பசங்களா? அதனால் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பர்ஃபெக்ட்னஸையும் உங்கள் முழு முயற்சியோடையும் செய்கிற வேலையை செய்யணும். ஓகேவா பசங்களா? சரி, நெக்ஸ்ட் வாரம் புது வருஷம், புது மாதம், ஜான்வரி ஆரம்பிக்க போது. நம்ம நவம்பரில் கதையை விட்டோமே, ஞாபகம் இருக்கா? யாரை பற்றி பார்த்துட்டு இருந்தோம்? மறந்துட்டீங்களா? மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். ஜான்வரியில் புது வருஷம், புது மாதம், நம்ம புதுசாக திருப்பியும் பழைய சம்பவத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஓகே பசங்களா? பார்க்கலாமா? பாய். என்ன குட்டீஸ், கவனிச்சிங்களா? ஓகே, ஸ்டோரி நல்லா இருந்ததுல்ல? சரி, ஆனால் இந்த வாரம், இது கடைசி வாரம், இந்த வருஷத்தோட கடைசி வாரம், உங்களுக்கு ஒரு சத்தியம் சொல்லணும் அப்படிங்கிறது நான் ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு பேட்சும் வசனமும் கொடுத்தேன். சரி, இன்னைக்கு நம்ம ஒரு வசனம் படித்தோம் இல்லையா? என்ன வசனம் படித்தோம்? ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். இது யாரை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை சொல்றாங்க. ஓகே, அப்பவே அவங்க சொன்னாங்க, ஒருத்தர் இப்படி வருவாங்க, ஒரு நட்சத்திரம் உதிக்கும், ஒரு நட்சத்திரம் வரும், ஒரு செங்கோல் எழும்பும். யாருக்காக? உனக்காக, எனக்காக. உன்னுடைய பாவங்களை திக்க, என்னுடைய பாவங்களை எடுக்கிறதுக்காக ஒருத்தர் வருவாரு. அவர் தான் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறது தான் சொல்றோம். சரி, இதுக்கு என்ன பேட்ச்? இது ஏன் இந்த பேட்ச் போட்டிருக்கோம் அப்படின்னா, பூக்கள் அழகாக வரும் இல்லையா? நம்ம அந்த செடியை வச்சு 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 எப்படா அதில் அந்த அழகான அந்த ஃப்ளவர் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணும்போது அந்த ஃப்ளவர் ஒரு நாள் அழகாக வரும் இல்லையா? ஒரு பூ அழகாக உதிக்கும், ஒரு பூ அழகாக அதுலேருந்து எழும்பி வரும். சரியா? அதனால தான் நான் அப்படி ரிலேட் பண்ணி, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், இயேசு கிறிஸ்துவ சொல்றாங்க, ஒரு செங்கோல் உதிக்கும் அப்படிங்கிறதுனால அதை நான் ரிலேட் பண்ணி உங்களுக்கு நான் ஃப்ளவரோட அதை சேர்ந்து நான் உங்களுக்கு சொன்னேன். சரியா? ஏசப்பா ஒரு அழகான ஒரு பூ போல இந்த உலகத்துல உதிச்சாங்க இல்லையா? ஒரு ஃப்ளவர் போல அழகாக இந்த உலகத்துக்காக வந்தாங்க. ஆனால் கடைசியில் உனக்காகவும் எனக்காகவும் அந்த பூ அப்படி வாடி கசங்கி போய் போகிற மாதிரி உனக்காகவும் எனக்காகவும் அவங்க சிலுவையில் மறிச்சாங்க இல்லையா? இந்த ஒரு வருடம் முழுவதும் ஏசப்பா நம்மளை பத்திரமா பாதுகாத்து நம்மளை வழி நடத்தி, நமக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் எவ்வளோ இருந்தாலும் நம்மளை ஏசப்பா எவ்வளோ அழகாக நம்மளை வழி நடத்தி பாதுகாத்துருக்காங்க. ஏசப்பாக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க. சரியா? ஓகே அக்கா, அடுத்த வாரம் என்ன பேட்ச்? அடுத்த வாரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அடுத்த வாரம் இட்ஸ் ஜான்வரி இல்லையா? புது வருஷம், புது மந்த்து, புது காரியங்கள் எல்லாம் போக போகிறோம். ஆனால் ஒன்று மட்டும் மாறாது, வேத பாடம். ஓகே, ஸோ இந்த எல்பி அப்படிங்கிற பேட்ச் பண்ணி உங்கள் பேர் எழுதி கொண்டு வாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல, நான் திரும்பியும் சொல்கிறேன். அடுத்த வாரம் நம்ம விட்ட வேத பாடத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ குவெஸ்டினோட நான் ஆரம்பிப்பேன். கரெக்டாக என்னதில் விட்டோம்? இந்த 1 month ஃபுல் என்ஜாய்மெண்ட், ஃபுல் காம்படிஷன், செம ஹாப்பி, எல்லாம் சூப்பராக பண்ணிட்டோம். அடுத்த வாரம் பேக் டு த ஃபார்ம் இல்லையா? வேத பாடங்கள் ஆரம்பிக்க போது. ஸோ நம்ம லாஸ்ட்டாக நவம்பர் மாதம் 29th இல்லையா, நம்ம என்ன வேத பாடத்தில் முடித்தோம் அப்படிங்கிறதுல நான் கேள்வி கேட்கும் போது கரெக்டாக அழகாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்த வாரம் புது வருஷம், புது வேத பாடம் நம்ம விட்டதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ எல்பி பேட்ச் பண்ணி கொண்டு வாங்க. அடுத்த வாரம் நான் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய். போன வாரம் கேட்ட கேள்விகளுக்கு பதில். மத்திய எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்திலிருந்து 5 கேள்விகளை கேட்டோம். முதல் கேள்வி, யார் காண வேண்டுமென்று தர்மம் செய்யக்கூடாது? மனுஷன் என்பது சரியான விடை. 2வது கேள்வி, உன் வலது கை செய்கிறதை எது அறியாதிருக்க வேண்டும்? இடது கை என்பது சரியான விடை. 3வது கேள்வி, ஜெபம் பண்ணும்போது கதவை என்ன செய்ய வேண்டும்? கதவை மூட வேண்டும். 4வது கேள்வி, பொக்கிஷங்களை எங்கே சேர்த்து வைக்க வேண்டும்? பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும். 5வது கேள்வி, இங்கு சொல்லப்படும் ராஜாவினுடைய பெயர் என்ன? சாலமோன் ராஜா என்பது சரியான விடை. இந்த 5 கேள்விக்கும் பதில் எழுதி பேஜி படம் குத்தி மெமரி பஸ் வீடியோ அனுப்பிச்சின பிள்ளைகளுடைய பேர்களை இப்போ பிரார்த்தனாக்கா படிப்பாங்க. உங்கள் பேர் வரும், கவனமாக கேளுங்க.
Ashish Matthew K. Pullal, Adeline Junior Esther A. USA, Anne Joanna J. Sevapet, Blessing D. P. Kaipandur, Caleb Joel J. V. Bangalore, Darius Jonathan Switzerland, Deborah Joanne Switzerland, Hannah Priscilla J. Padi, Jason Emmanuel Raj V. J. Tirunindravur, Johan Samuel Jasharan M. Bangalore, Joanna Susan Jehoshiba M. Bangalore, Joshua J. V. Bangalore, Judah Benhar A. Padi, Kesia Adeline Daffodil G. Kilpak, Mercy Matilda K. Pundamali, Nayan I. R. Tirunindravur, Richardson D. P. Kaivandur, Sarah R. Gumudi Pundi. போன வாரம் பேபி பேட்ச் குத்தி அனுப்பிச்ச பிள்ளைகளுடைய ஃபோட்டோஸ் வரும், உங்கள் படமும் வரும். கவனமாக பாருங்க. இந்த வாரம் மத்திய எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்திலிருந்து 5 கேள்விகள். உன் சகோதரன் கண்ணில் இருப்பது என்ன? என்ன இருக்கிறது? உன் சகோதரனுடைய கண்ணில் என்ன இருக்கு? 2வது கேள்வி, பரிசுத்தமானதை யாருக்கு கொடுக்கக்கூடாது? பரிசுத்தமானதை யாருக்கு கொடுக்கக்கூடாது? 3வது கேள்வி, பன்றிகளுக்கு முன் எதை போடக்கூடாது? பன்றிகளுக்கு முன் எதை போடக்கூடாது? 4வது கேள்வி, மீனுக்கு பதில் இதை கொடுப்பானா? மீன் வேணும்னு கேட்டா இதை கொடுப்பானா? 5வது கேள்வி, புத்தி இல்லாத மனுஷன் எதன் மேல் வீடு கட்டுவான்? புத்தி இல்லாத மனுஷன் எதன் மேல் வீடு கட்டுவான்? இந்த 5 கேள்விக்கும் பதில் எழுதி மெமரி வர்ஸ் வீடியோ அனுப்பிச்சு பேஜி படம் குத்தின பிள்ளைகளுடைய பெயர்களை வரக்கூடிய 2ஆம் தேதி ஜனவரி மாதம் 2024 ஆண்டுக்குள்ள செவ்வாய்க்கிழமைக்குள்ள அனுப்பணும். 9841250070 அனுப்பணும். மறந்துடாதீங்க, செவ்வாய்க்கிழமை தான் லாஸ்ட் டேட். டிராயிங் காம்படிஷன் முடிஞ்சிடுச்சு. நான் உங்ககிட்ட பேரெல்லாம் சொல்லியிருந்தோம். அந்த பேரெல்லாம் படித்தாங்க. உங்கள் பேர் விடுபட்டிருந்தனா சொல்லுங்கன்னு சொன்னேன். யாரும் சொல்லலை. அதனால உங்கள் பேரெல்லாம் கரெக்டாக வந்துச்சு. அதே போல் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், பேரெல்லாம் படித்தாங்க. உங்கள் பேர் விடப்பட்டிருந்தனா சொல்லுங்கன்னு சொன்னாங்க. யாரும் சொல்லலை. உங்கள் பேரெல்லாம் சரியாக வந்துச்சு. இந்த வாரம் மெமரி வர்ஸ் வீடியோ அனுப்பின பிள்ளைகளுடைய பேர்களை பிரார்த்தனாக்கா படிப்பாங்க. உங்கள் பேர் வருதான்னு பாருங்க. வரலன்னு சொன்னால் நீங்கள் திரும்ப ஒரு முறை அனுப்புங்க. ஆனால் புதுசாக அனுப்பக்கூடாது. ஏற்கனவே அனுப்பிச்சி இருந்து அது விடப்பட்டிருந்ததுன்னா உங்கள் பேர் அனுப்புங்க. அதே போல் Adeline Junior Esther A. USA, Anne Joanna J. Sevapet, Blessing D. P. Kaivandur, Caleb Joel J. V. Bangalore, Hannah Priscilla J. Padi, Joanne Samuel Jasharan M. Bangalore, Joanna Susan Jehoshiba M. Bangalore, Joshua J. V. Bangalore, Kesia Adeline Daffodil G. Kilpak, Mercy Matilda K. Pundamali, Richardson D. P. Kaivandur, Sarah R. Gumudi Pundi. சிங்கிங் காம்படிஷன், பாட்டு போட்டி. பாட்டு போட்டியில் உங்கள் பேரை பிரார்த்தனாக்கா படிப்பாங்க. உங்கள் பேர் விடப்பட்டிருந்ததுன்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் சரி பார்க்குறோம். Adeline Junior Esther A. USA, Anne Joanna J. Sevapet, Blessing D. P. Kaivandur, Johan Samuel Jasharan M. Bangalore, Joanna Susan Jehoshiba M. Bangalore, Kesia Adeline Daffodil G. Kilpak, Mercy Matilda K. Pundamali, Richardson D. P. Kaivandur. இந்த கேள்விகளுக்கெல்லாம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைக்குள்ள எங்களுக்கு அனுப்பணும்.
9841250070 அனுப்பணும். ஒருவேளை பர்த்டே வருது 7ஆம் தேதி ஜனவரி மாதத்திலிருந்து 13ஆம் தேதி ஜனவரி மாதம் வரைக்கும் உங்களுக்கு பர்த்டே வருதுன்னு சொன்னால் உங்கள் அழகான படம், உங்கள் பேர், உங்கள் ஊர், டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சா நாங்கள் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம், ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுவோம், ஹாப்பி பர்த்டேக்காக ஜெபம் பண்ணுவோம். மறந்துடாதீங்க, 9841250070 அனுப்பணும். வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைக்குள்ளே அனுப்பணும். மறந்துடாதீங்க. நாங்கள் காம்படிஷன்லாம் அனுப்பிச்சோமா என்ன எங்களுக்கு சொல்லுவோம். மறந்துடாதீங்க. எல்லாத்தையும் இப்போ பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவோம். ஜெபம் பண்ணலாமா? மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, இந்த அருமையான பிள்ளைகளுக்கு சரீரத்திலே ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து வரக்கூடிய புதிய ஆண்டு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆஸ்வாதிக்கப்பட்ட ஒரு ஆண்டாக, சரீரத்திலே ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் பெற்ற ஒரு ஆண்டாக, ஞானத்தினாலும் கிருபையினாலும் வழி நடத்தின ஒரு ஆண்டாக விளங்குவதற்கு உதவி செய்தலாம். ஆண்டவராக உமது கிருபை தாங்கட்டும், உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.